குழந்தைகளுக்கு அவங்களோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் என்னென்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இல்லை என்ன அப்படின்னா கை கால்கள் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதவங்களுக்கு பிரச்சனையானவங்களுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு தெரப்பியாக வந்து கொண்டு வந்தாங்க, செய்முறை பயிற்சியாக வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. நடக்கும் பொழுது ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஃபோக்கஸ் இருந்துட்டு அதே மாதிரி கோஆர்டினேஷன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போவாங்க. ஏன்னா நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க தடுமாறாமல், ஏன்னா ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டது, மூளையில் பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு நடைகளெல்லாம் சில வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நடக்கும் பொழுதோ உட்காரும் பொழுதோ அவங்களால ஒரு நிலையான பொசிஷனில் வந்து இருக்க முடியாது. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்குது, படுத்து எழுந்திரிச்சேன்னா எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லை இந்த கழுத்துலேருந்து இழுக்கிற மாதிரி இருக்குது, கைகள் விரல்களுக்கெல்லாம் வலி பரவுற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் கை ஆர்ம்ஸோ வீங்குற மாதிரி இருக்குது, தலை சுற்றல் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8 வடிவ நடைப்பயிற்சி, இன்ஃபைனிட்டி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து என்னென்னா சித்தர் நடைமுறை பயிற்சிங்குவாங்க, அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அந்த நடைமுறை பயிற்சி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணலாம், இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். முதல் விடயம் என்ன அப்படின்னா, இது சித்தர் நடைமுறை பயிற்சியா இல்லை யோகிகள் நடைமுறை பயிற்சியா அப்படின்னா, கடந்த ஒரு 9 வருடங்களா ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சித்த மருத்துவமுறை ஆயுர்வேத மருத்துவமுறை இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கேட்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை லிட்ரேச்சர் எவிடன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எதுவாக இருப்பினும் நன்மையானா யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் டெபோரல் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கு அவங்களோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் என்னென்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இல்லை என்ன அப்படின்னா கை கால்கள் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதவங்களுக்கு பிரச்சனையானவங்களுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு தெரப்பியாக வந்து கொண்டு வந்தாங்க, செய்முறை பயிற்சியாக வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. இன்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரீஹாபிலியேஷன் சென்டர்ஸில் இது வந்து பயிற்சியில் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இது கொண்டு வரப்பட்டது அதற்காக தான். இது ஆரம்பத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளினிக் செட்டப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய இடம் இருக்காது. அப்போ அந்த ஒரு குறுகிய இடத்துல இருப்பதற்கு இது ரொம்ப வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த வாக்கிங் அப்படிங்கிறது 8 வடிவ நடை பயிற்சி வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடக்கும் பொழுது ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஃபோக்கஸ் இருந்துட்டு அதே மாதிரி கோஆர்டினேஷன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போவாங்க. ஏன்னா நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க தடுமாறாமல், ஏன்னா ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டது, மூளையில் பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு நடைகளெல்லாம் சில வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வந்து பலனை வந்து தரும். அடுத்து என்ன அப்படின்னா, இது செஞ்சால் தைராய்டு வந்து குணமாயிடும், பிசிஓஎஸ் குணமாயிடும், இப்படி நிறையா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை கண்டிப்பாக யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவோட வந்து இறுதியில் வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா, குழந்தைகள் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மென்டல் டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் பண்ணுறது, இதுக்கப்புறம் இப்படி போகிறது, அந்த கோஆர்டினேஷன் வந்து அவர்களுக்கு கரெக்டாக வந்து நல்ல சீராக வந்து அமையும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள். இப்போ வயதானவர்கள் வேற எங்கேயாவது போய் நடந்தாங்கன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, எங்கேயாவது தனியாக போய் கீழே விழுந்துடுவாங்க. அப்படிங்கிறப்ப கண் பார்வையிலேயே இருப்பதற்கு அது ஒரு நல்ல நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய இடம் இல்லை, எங்களால் ரொம்ப தூரம் போய் பண்ண முடியாது, பெரிய இடம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே வாக்கிங் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் பண்ணலாம். ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்லேயே ஒரு 2 சேர் மாதிரி, 2 சேர் ஒரு 3லேருந்து 5 அடி கேப் விட்டு போட்டுட்டு, ஸோ அதில் வந்து 8 வடிவமாக அப்படியே
இது பண்ணி வந்து நடக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா பெருசா இடம் இல்லை அப்படிங்கணும். ஆனா ப்ராப்பரா இதை பண்ணணும் அப்படின்னா இந்த 8க்குள்ள இருக்க அந்த ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி ரவுண்டா தான் இருக்கணுமே தவிர நீள்வட்டமா வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே சாக் பீஸ்ல வரைஞ்சிட்டு நீள்வட்டமா போடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து இப்படி ரவுண்டா தான் வந்து இருக்கணும். சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது நார்த் சவுத், அதாவது ஒன்று நார்த் ஒன்று சவுத் அப்படின்னு தான் இருக்கணும். பட் ஆராய்ச்சி தரவுகள் பெருசா அப்படி எதுவும் வந்து சொல்லப்படலை. ஸோ அதனால எப்படி வேணுமாவது இருந்துக்கலாம். பட் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா இதோட விட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த விட்டம் வந்து கிட்டத்தட்ட 6 அடி இருக்கணும். இந்த சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய விட்டம் வந்து 6 அடி இருக்கணும். இது ஒரு 6 அடி. அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அடி வந்து இருக்கணும். இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே இருந்து இப்படி நடந்து இப்படி போய் திருப்பி இப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இது எவ்வளோ நேரம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள் நடக்கலாம். இந்த 30 நிமிடங்கள்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் கிளாக் வைஸ் கடிகாரம் முள் சுத்தும் பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷன்ல நடக்கணும். அடுத்து 15 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடிகாரம் முள்ளுக்கு எதிர் திசையில வந்து நம்ம வந்து நடந்து போகணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னா இது வந்து எதற்காக முதலில் சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த மைண்ட் குவாடினேஷனுக்காக, ஃபோக்கஸ் அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இங்க வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சுக்கணும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா ஒன்று இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நிற்க வைக்கிறதோ இல்லை ஒரு சேர் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க பார்வையை என்ன பண்ணணும் அப்படின்னா இடதுபுறம், இந்த இதுக்கு இடதுபுறம் அப்படியே பார்த்துக்கணும். இப்படி நடந்துட்டு பார்த்துட்டு அடுத்து இப்படி டேர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா திருப்பி இப்படி மாற்றிடணும். இடதுபுறம் இருந்த பார்வை வலதுபுறமாக மாறணும். ஸோ இப்படியே வலதுபுறமாகவே பார்த்துக்கிட்டே வருவோம். இப்படி வந்துட்டு திருப்பி இந்த வலதுபுறமாக இந்த எண்டையே பார்த்துட்டு இப்படி போய் இப்படி டேர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இடதுபுறம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது அந்த டைரக்ஷனை மாற்றுறோம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நடக்கிறதுனால பெரிதும் பயன் கிடையாது. அதாவது இது மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி, அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த ஃபோக்கஸ், குவாடினேஷன், அதுக்கு தான். யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி பேரசிஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளாட்டம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர இது இதில் இருக்குது. அதனால என்ன அப்படின்னா இன்னொன்று நம்ம அந்த வலது இடது அப்படின்னு மாற்றி மாற்றி பார்க்கும் பொழுது நம்ம பிரெயினோட ஸ்டிமுலேஷனும் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு. அதனால அதை நம்ம மனதில் இருக்கணும். இது பண்ணுறப்ப இப்படி இந்த மாதிரி வந்து நடந்து கொள்ளணும். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டாக்டர் இதை வந்து நாங்கள் தான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கோமே, நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு வாக்கிங் மாதிரி அப்படின்னா இதில் வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ நம்ம இதே வீட்டுக்குள்ளே இப்படி இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வருவோம். ஆனால் இதில் அரை மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நடந்து கொண்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியில் நம்ம ஒரு பப்ளிக்ல நடக்கிற மாதிரி, ஒரு பார்க்ல நடக்கிற மாதிரி, ஒரு சாலையில நடக்கிற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருந்து கொண்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இந்த சைடு இது பண்ணி இது பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரே இதில் இல்லாமல் நம்ம டேர்ன் பண்ணுறோம், இப்படி டேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது நல்ல ஒரு பயிற்சி, நம்ம தசைகளுக்கு பயிற்சியாக இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா இது மெயின் இது என்ன அப்படின்னா பிரைன் ஃபங்க்ஷனுக்கு தான் ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி நம்ம கண்டினியூஸாக நம்ம வாக் பண்ணுறதுனால, நார்மலாகவே வாக்கிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே இப்போ சேனலில் வந்து ஒரு பதிவு போயிட்டுருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், எப்படி வாக்கிங் நடக்கணும், எவ்வளோ நேரம் வாக்கிங் நடக்கணும். அதில் நான் சில கால்குலேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அந்த கால்குலேஷன் இந்த நடைப்பயிற்சிக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா டைம் வேணுமாவது வச்சுக்கலாம். பட் இதில் நடக்கிறப்ப நம்ம அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால என்னன்னா நம்ம சீராக நடந்துக்கலாம். பட் இதுலேயே வந்து என்ன அப்படின்னா இந்த 8 வடிவ பயிற்சியில் பெபிள் வாக்குன்னு சொல்லுவாங்க, சைனீஸ் மெத்தட். ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன அப்படின்னா இன்னும் நல்ல வந்து பலன்களை வந்து தரும். இது யார் நடக்கக்கூடாது, எல்லாருமே நடக்கலாமா அப்படின்னா ஒரு சிலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு
வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கும் பொழுதோ, உட்காரும் பொழுதோ, அவங்களால ஒரு நிலையான பொசிஷன்ல வந்து இருக்க முடியாது. தள்ளாடும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து கண்டிப்பாக தவிர்த்தணும். முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்கு. படுத்து எந்திரிச்சேன்னா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இல்ல இந்த கழுத்துல இருந்து இழுக்கிற மாதிரி இருக்கு. கைகள், விரல்களுக்கெல்லாம் வலி பரவுற மாரி இருக்கு. ஒரு பக்கம் கை, ஆர்ம்ஸோ வீங்குற மாதிரி இருக்கு. தலை சுற்றல் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி மாற்றி நம்ம ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதி தசைகளுக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால அவர்கள் வந்து தவிர்த்திடணும். அதே மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, இல்லை லிகமெண்ட் டேர் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டைரக்ஷன் மாற்றி மாற்றி இந்த கால்களை வைக்கும் பொழுது என்ன அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் வரும். மூட்டுகளுக்கு இந்த பெட்டலா இதுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வரும் பொழுதே ஏற்கனவே அங்கே டேமேஜ் இருந்தது அப்படின்னா, டேர் இருந்தது, இல்லை ரொம்ப தேய்மானம் இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் வந்து இன்னும் ரொம்ப மோசமாகும். ஸோ அவர்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை வந்து தவிர்த்தணும். அதை தவிர்த்துட்டு வேற எந்த ஒபிசிட்டி, சர்க்கரை நோயாளி எதுவாக இருந்தாலும் அவர்கள் தாராளமாக இது பண்ணலாம். குழந்தைகளுக்கு பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு நடைப்பயிற்சியை வந்து வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக பிடி பீரியட் அப்போ வந்து என்னென்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சில சீன பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினமும் இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஒரு என்ன சப்ஜெக்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன வந்து டாபிக்ஸ் சொல்கிறாங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அதனால் 8 வடிவ நடைப்பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. பட் நம்ம தொடர்ந்து அதை ரெகுலராக நம்ம கான்ஸ்டண்ட்டாக பண்ணும் பொழுது அது ஒரு உடற்பயிற்சியாகவும் நம்ம வச்சுக்கலாம். பட் முதுகு தண்டுவட பிரச்சனை இருப்பவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருப்பவங்க, வெர்டிகோ இருப்பவர்கள் அந்த நடைப்பயிற்சியை தவிர்ப்பது ஒரு சிறந்த விஷயம். நன்றி.